இதில் வந்து உங்கள் நேம் வந்துட்டு மீரா. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு சின்ன கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் வேலை பண்ணுறீங்க. உங்கள் கூட வந்து கொலீக்காக வேலை பண்ணுறது வந்து ஜின். ஆக்சுவலி வி அண்ட் ஜேகே கெவின் இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட். அண்ட் இவங்க 3 பேர் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பசங்க. நாட் பசங்க மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பர்சன் கூட. பட் அவ்வளோவா வந்துட்டு அவங்கள காட்டிக்கிறது இல்லை வெளியில் வந்துட்டு பெரிய ஆள் பசங்க சொல்லிட்டு அண்ட் பிஸ்னஸ் பர்சன் சொல்லிட்டு. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரியாது இவங்க வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் பர்சன் சொல்லிட்டு தெரியறது இல்லை. ஆக்சுவலி அவங்களும் காட்டிக்க மாட்டாங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, தம்பி, அப்புறம் அம்மா. உங்களுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி தான். நீங்கள் தான் வந்துட்டு ஃபேமிலியோட ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாம். அவங்க 2 பேரும் படிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் காலையிலாட்டியும் வேகமாக எழுந்துச்சி ரெடி ஆகின்னு இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, என்னால் இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு மீட்டிங்க்கு இது கம்பெனியில், அதனால எல்லா ஸ்டாஃபையும் வந்துட்டு வேகமாக வர சொன்னாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி நான் அவளை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணல அப்படி சொல்லுங்கள். நீங்கள் யாரும் சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி எப்போ நீங்கள் தான் காலேஜில் ட்ராப் பண்ணுவீங்க, பட் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் இருக்கிறதுனால ட்ராப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. சரிம்மா நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து தம்பிக்கிட்ட சொல்லிடுமா, இது பாப்பா வந்து ட்ராப் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி நான் சொல்கிறேன்டா, நீ பார்த்துப்போ, சாப்பாடு வந்துட்டு செய்தியடா, நீ இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு எனக்கு நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கொஞ்சம் வேகமாக எழுந்துச்சி டிஃபன் பண்ணியிருப்பேன்ல அப்படி சொல்லுவாங்க உங்கள் அம்மா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னேன்னு. அப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வண்டி சவுண்ட் கேட்கும், ஆரன் அடிக்கும். பார்த்தா ஜின் தான் வந்து இருப்பார். மீரா என்ன நீ ரெடி ஆகிட்டே இல்லையா அப்படி சொல்லும்போது, ரெடி ஆகிட்ட ஜின், நீ இப்போ நான் வந்துட்டு உன் பின்னாடியே வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி ஜின் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், சரிம்மா வரேன், எனக்கு டைம் ஆயாச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துன்னு நீங்களும் போயிடுங்க. ஜின் ஆக்சுவலி முன்னாடி போகாது, நீங்கள் பின்னாடி வருவீங்க. ஆக்சுவலி வந்துட்டு மீட்டிங் எல்லா இதுவும் வந்துட்டு உங்களை தான் ரெடி பண்ண சொல்லுவாங்க, நீங்களும் ரெடி பண்ணிடுவீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பாஸ் சொல்லுவார், ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான கிளைண்ட் வராது, ஆக்சுவலி அவர்கிட்ட நீங்கள் இந்த டீட்டெயிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஆக்சுவலி இது ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணேன், பட் ஜின்னு தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார், பிகாஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால நான் ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு உங்கள் பாஸ் வந்துட்டு தெரியும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக பண்ணிடுங்க, பட் யார்கிட்டயாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகும். அது தெரிஞ்ச விஷயன்றதால உங்கள் பாஸ் சரிம்மா ஜின்னே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு உங்கள் பாஸும் சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ஜின்னு வந்து மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ஏன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நல்லா தாண்டி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, ஜின் ப்ளீஸ் இங்கே வாடி போடின்னு சொல்லாதடா அப்படி சொல்லும்போது, ஆக்சுவலி என்ன ஜின்னும் நீங்களும் காலேஜ் ஃப்ரெண்ட், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரே கம்பெனியில் ஜாப் கிடச்சிது உங்களுக்கு. அதுக்கு வந்துட்டு சரி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யார் வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, யாரோ தெரியலையா 3 பேர் வராங்க அப்படி சொன்னேன். 3 பேரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் அது என்னன்னு தெரியல, ஆக்சுவலி அவங்களோட கம்பெனியில் இதுவும் ஒரு கொலாபரேஷன் கம்பெனியாக இது, எனக்கு இந்த விஷயம் இப்போ தாண்டி தெரியும் அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்கிறோம், இவ்வளோ வருஷமாக வேலை பண்ணுறோம், எவ்வளோ வருஷமாக 2 வருஷமாக தாண்டி பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது, சரிடா 2 வருஷமாக வேலை பண்ணுறோம், பட் எனக்கு தெரியாது இந்த மாதிரி கொலாபரேஷன் இருக்கிற விஷயம்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, அதை போய் அந்த பாஸ் கிட்ட கேளு, எங்கிட்ட எனக்கு நாடி தெரியும், சரி அதை விடுறா, இந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, ஆமாண்டி இப்படியே எனக்கு கோத்து விட்டு போய்டுவேன் எல்லாருக்கிட்டையும் ஓகேவா அப்படி சொல்லும்போது, ப்ளீஸ் அவனுக்கு தெரியல நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகுவேன் நிறைய பீப்புளை பார்த்தா அப்படி சொல்லும்போது, எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்பாரு. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைடா நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்டா அப்படி சொல்லும்போது, இதை தானே நீ வந்த நாள்லேருந்து சொல்லி நிற்கிறேன், பாவம் நல்ல மனுஷனாக இருக்கிறான் அந்த பாஸ், ஆனால் தான் நீ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நர்வஸாக இருக்கு சொன்ன உடனே பரவாயில்ல என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க, இதே வேறு கம்பெனியாக தான் உன்னை எப்போயும் தொடுத்து விட்டுருப்பாங்க டி அப்படி சொல்லும்போது, டே வாய் வச்சு சும்மா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சரி நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ மீட்டிங் நமக்கு வருவா தானே சொன்னேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு. ஏன்டி இந்த மாதிரி இருக்கிற, ஏன் கொஞ்சம் ஜனங்கிட்டலாம் பேச கற்றுக்க, சோஷியலைஸ் பண்ண கற்றுக்க, எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, இதனால தான் உனக்கு ஒரு வேலை இந்த மாதிரி ஆகுதோ, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில வா ஓகேவா, வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேச பழக்கத்துக்க அப்படி சொல்லிட்டு
ஜின் சொல்லும்போது எனக்கும் பேசணும் பழகணும்னு ஆசை தான்டா, பட் எனக்கு யாரையும் தெரியாதேடா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சரி அப்போ ஜின் சொல்லுவார், நீ டெய்லியும் தானே இதுக்கு வர பார்க்குது. ஆமாம், அப்போ அங்கே யாருக்கிட்ட சோஷியலைஸ் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லுவாங்க, டே சாயந்தரம் நான் பார்க்க போகிறதுனா உண்மைதான், போய் நான் வாக் பண்ணிடுறேன், பட் என்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நான் சைலண்ட்டாகவே இருப்பேன்டா அப்படி சொன்னேன். சரி நீ வாக்கிங் போகிற எல்லாம் ஓகே, நீ என்ன பண்ணு வாக்கிங் போகும்போது சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, காதில் வந்து இயர்ஃபோன் போட்டுக்கணும், சாங் கேட்டுக்கணும், வாக் பண்ணுவேன். அப்புறம் எப்படி உன்கிட்ட வந்து யாராவது பேசுவாங்க, நீ சாங் கேட்டுன்னு நீ மட்டுன்னு ரவுண்ட் அடிச்சிங்க, அப்போ வந்துட்டு உன்கிட்ட பேசுறத கூட ஓகே, அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை பழகுது, அதுக்கு தான் வந்துட்டு இயர்ஃபோன் போட்டுக்குன்னு சாங் கேட்டுன்னு போகிறாங்க சொல்லிட்டு உன்கிட்ட சோஷியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ராப்பராக வைங்க நடக்கும்போது யாராவது பார்த்தா ஹலோ ஆயாச்சோட சும்மா சொல்லு, ஸ்மைல் பண்ணு, சோஷியலைஸ் பண்ண கற்றுக்க மீரா ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிச்சுடா, என்ன புரிஞ்சிச்சு, இதை தானே நானும் சொல்லிக்கிறேன், நீ எல்லா தடையும் புரிஞ்சிச்சு சொல்கிறேன், ஆனால் ஒரு தடையும் பண்ண பாடல. எனக்கு ஒன் மோர் திங், நானும் பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் இல்லையா அந்த கம்பெனி விட்டு ஓடி போகிறேன், அதுக்கப்புறம் நீயே தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லடி ஆக்சுவலி நான் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஹையர் போஸ்ட்டுக்கு, பட் எனக்கு அது கிடைச்சா நான் போயிடலான்னுக்கிறேன். டேச்சின் நிஜமாலுமே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது ஆமாடி, ஏன்னா எனக்கு இதை விட அங்கே வந்து ஹையர் சேலரி கொடுக்குறாங்க, போஸ்ட்டும் ஹையர், அதனால டி என்னை விட்டு போகலான்னு முடிவே பண்ணிட்டியா. ஏய் நீ என்ன இப்படிலாம் பேசுகிற, நான் உன் வீட்டிலாம் போகல, இந்த மாதிரி சொல்கிறேன், இன்னும் கிடைக்கல, கிடைச்ச பிறகு பார்க்கலாம், விட்டு போகிறேன்னா இல்லை இங்கே இருக்கிறேன்னா அவன் கூட சொல்லிட்டு டே என்னடா சொல்கிற, நீ இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலி நீ எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவா, அடுத்தவங்கிட்டலாம் போய் கேட்டால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கடா. அதான் பார்த்தேன் நான் ஒன்றும் அவங்க என்னை அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறத பார்த்துட்டு ஐயோ என்னோட ஃப்ரெண்டு போகிறானே, நான் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சி நீ சொல்லுவேன்னு பார்த்தா கடைசியில் எங்கே நான் போயிட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆளை நீ எப்படி தேர்னு சொல்லிட்டு யோசிச்சு தானே சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்லி அப்படியும் இல்லை. ஆமாம் அதுவும் உண்மை தான், பட் நான் ஒன்று மிஸ்ஸும் பண்ணேன், நம்பிட்டேன், சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லுவார். அப்போ ஜின் வந்து மீட்டிங் ரூமுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலி அந்த 3 people வேறு யாரும் இல்லை, ஜேகே கெவின் தான். பட் நீங்கள் அவங்க 3 பேருமே பார்க்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி எல்லோரும் கிராஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் ரொம்ப சீரியஸாக வேலை பண்ணியிருப்பீங்க. அப்போ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் சொல்லி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த 3 பேரும், இவங்க கூட கொலாபரேஷன் சூப்பர் அப்படின்னா டெய்லி பார்க்கலாம்ல அப்படின்னு பக்கத்தில் கொண்டு டெய்லிலாம் பார்க்க முடியாது, இது வந்து சின்ன கொலாபரேஷன் தான், அவங்க எப்போயாவது ஒரு அவங்க விசிட் பண்ணேன், அதனால் நீ பெருசாக கனவுலாம் காணாத அப்படி சொல்லிட்டு சொல்லு இன்னொரு பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்ல பரவாயில்ல எப்பயாவது வந்த அப்புறம் ஓகே, இவங்களை பார்த்துனே இருக்கலாம்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லும்போது வாயை முடிஞ்சிருது. அவங்க 3 பேர் பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் அவங்க 3 பேர் மகமும் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுவேன் ஏன்டி அப்படி சொல்ல, ஏன்னா அவங்க 3 பேருமே டெரராக வச்சுட்டு பக்கத்தை அப்படி சொல்லும்போது உன் கண்ணுக்கு ஏன்டி எப்படி தெரியுது அப்படி சொல்ல, உண்மையிலே அவங்க டெரராக தாண்டி வச்சுன்னு வராங்க, உன் கண்ணுக்கு தாண்டி தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அம்மா இது வந்து ஆஃபீஸ்மா, நீங்கள் பார்த்து சைட் அடிக்கிற இடம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கொலிக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நீ சும்மானா சொல்லு, உண்மையாலுமே அவங்க வந்துட்டு அவ்வளோ பொண்ணுங்கெல்லாம் பேச மாட்டாங்க. முக்கியமாக அவங்க யார் இந்த வீணு ஒருத்தர் இருப்பார், அதில் அவர் வந்து பொண்ணுங்களை கண்டாவே மரமானு மதிப்பார். இப்போ நீ மட்டும் இப்படி பேசுறது தெரிஞ்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரே சொல்லிட்டு கன்னத்தில் உங்களுக்கு அப்படி சொல்லும்போது என்னங்க சொல்லுங்க, உண்மையாலுமே அந்த பக்கத்தில் இருக்க அவங்க 2 பேர் கூட ஓரளவுக்கு ஓகே, பட் அந்த இருக்காருல்ல அந்த சென்ட்ரல் பர்சன் அவர் வந்துட்டு சரியில்லை, ஆனால் பார்த்து ஜாக்கிரதை இருந்துங்க, ஏதோ பேசுனா யோசிச்சு பேசுங்க, காதெல்லாம் விழுந்துடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு யோசிக்கலாம் மாட்டார், வந்து சரின்னு வாங்கிடுவார். அவர் அந்த மாதிரி பர்சன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கும் முழுசாக தெரியாது இந்த விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம் நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா, அப்படி ஏன் வேலை போயிடும் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொன்னதுக்கு நன்றிங்க, இல்லைன்னா நான் ஏதாவது பேச போய் அந்த பர்சன் வந்து என்னை அடிச்சேன், அப்புறம் என் வேலை போயிருக்கோம், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணு சொல்லும், நான் பேசணும்ல அவங்க 3 பேருமே டெரராக தெரிறாங்க என் கண்ணுக்குன்னு, நீ தான் ஆன்சர்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஆன்சர் சொன்னது மட்டும் 3 பேருக்கு அதுன்னு இருந்துடும். அவங்க 3 பேருமே இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு டக்குனு கீழே புரிஞ்சுக்கோ, இந்த டெரர்னு சொல்லிச்சுல்ல இவங்க 3 பேரையும் அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க பார்ப்பாங்க, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சின்ன இவ தலையை கீழே குனிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பினா எப்பா அது பார்த்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணு வந்து தலையை கீழே குனிஞ்சுக்கும். அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சைலண்டாக மீட்டிங் ரூம்குள்ளே போயிட்டு வாங்க. ஆக்சுவலி ஜின் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் இது வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லுவாங்க. இதை கேட்க உங்கள் பாஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எங்கே வந்துட்டு ஏன்னா இவங்க எடுத்துக்கலாம் கூட கண்டுபிடிப்பாங்க. இவங்க 3 பேருமே ஆச்சரியமாக இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்கடா, எடுத்துக்கினாங்களே கடவுளே ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்துட்டு மீராக்கு நன்றி சொல்லும். ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் பாஸ் எதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் சொன்னப்போ ஜின்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா வியை பற்றி உங்கள் பாஸ்க்கு நல்லா தெரியும், வி
எப்படின்னா பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் வந்துட்டு இது சொத்தா, இது குத்தா, இது நல்லா இல்லை, இது கன்றாவிக்குது வை அப்படி சொல்லிட்டு இப்படியே சொல்லுவார். அந்த மீட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனால் ஒரு நாளானா கூட முடியாது. அவர் இல்லாத குத்தெல்லாம் கண்டுபிடிப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் தான் வந்துட்டு இவங்க வரும்போது மட்டும் மெயினாக வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே விட மாட்டார். பிடிச்சி யாராவது பசங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண வைப்பார். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் நார்மலாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ஜின்னுக்கு தான் சொல்லுவீங்க. பட் இவங்க வந்து முக்கியமாக எந்த பண்ணியுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் சொல்ல வேணாம் சொல்லிட்டு அவங்க பாஸ் வந்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகியிருப்பார். ஏன்னா இவங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லிட்டு அப்போ கேட்பாரு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணது யாரு அப்படி சொல்லிட்டு. இப்போ உங்கள் பாஸுக்கு தூக்கி வாரி போகிறோம். ஏன்னா இது ஒரு பொண்ணு தான் பண்ணி இவ்வளோலாம் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண வரல, இவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் இது ஒரு கெட்ட பேராக ஆகிடும். அதுக்கு உங்கள் பாஸ் என்ன சொன்னோம், ஆக்சுவலி இது ப்ராஜெக்ட் வந்துட்டு வேற ஒருத்தவங்க தான் பண்ணாங்க, பட் அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லீவ், அதனால சொல்லிட்டு அவங்க வரல. அதை வச்சு தான் இவர் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து ஜின். அப்படி சொல்லும்போது ஜின் வந்துட்டு ஹலோ சார் ரொம்ப பொலைட்டாக சொல்லுவாங்க 3 பேருக்குமே. இவங்களும் வந்துட்டு ஹலோன்னு சொல்லுவாங்க பதிலுக்கு. அதுக்கு சரி நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னடா இது தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு உங்க பாஸ் நினைப்பாரு. இல்ல அவங்க லீவுக்கு போயிருக்கிறேன்னு சொன்னாங்களே சார் அப்படி புரிஞ்சிச்சு. பட் அவங்க வந்த பிறகு என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. உங்க பாஸுக்கு இப்ப ஐயோ நான் என்னத்தான் சொல்லி வைக்கிறது, எனக்கு உண்மையே புரியலையே அப்படி சொல்லிதான் மனசுல இருக்கு. சரிங்க அப்படி சொல்லிட்டு இதை பாக்குற ஜின்னுக்கு ஏன் இந்த ஆளு மீரா தான் பண்ணா அப்படின்னு சொல்லல, எதுக்கு லீவ் போட்டிருக்காங்க வரலாம் சொல்றாங்க சொல்லிட்டு ஜின் வேற மனசுல நினைப்பாரு. பட் பாஸ் ஆச்சே எதுவும் வாய் தந்து கேட்க முடியாது இல்ல, அதனால சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு ஓகே நாங்க கிளம்பணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்களே எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். 3 பேருமே சொல்லிட்டு போவாங்க கோரஸா. இதை பாக்குற பாஸுக்கு அடைச்சா என்னடா இப்படி ஆகி போச்சு. ஓகே விட்டு, ஏன்னா கொஞ்ச நாள் விட்டு ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்துட்டு மீராவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். அப்ப ஏன்னா எதுவும் சொல்ல முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கணும். சரி ஓகே இப்ப அதை பத்தி யோசிக்க வேணாம் சொல்லிட்டு அப்ப ஜின்னை பார்த்து, ஜின் இப்போதைக்கு இவங்க 3 பேர் யாரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு கேட்டான். நீ என்ன சொல்ற, மீரான்னு சொல்ற சார். சொல்லவே கூடாது மீரான். ஓகே கேட்டா நீ தான் பண்ணணும் இப்போதைக்கு சொல்லிக்க சார் அப்படி சொன்ன. வேற வழி இல்லப்பா, கேட்டா நீ பண்ண சொல்லல, பக்கத்துல இருக்கிற கொலிக்கு யாரையாவது காட்டி விட்டுருக்கு ப்ளீஸ்ப்பா, கேட்டா மட்டும் அதுக்கப்புறம் நான் வேணா சமாளிச்சுக்கிறேன். ஏன் சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, உனக்கு தெரியாது இவங்க 3 பேரை பத்தி, இவங்க 3 பேரும் சரியான டார்ச்சர் இன்சா தெரியும் சார். அவங்க நம்மளோட கிளைண்ட் தெரியும், நம்ம கூட கொலாபரேஷன் ஆயிருக்குன்னு தெரியும். பட் இவங்களுக்கு என்னன்னா முக்கியமா சென்ட்ரல் ஒருத்த உட்காந்து அந்த மாதிரி வீணு சார் சார் வாடா போட சொல்றேன். பின்ன என்ன பாவம் என்னை விட குட்டி பையன், பட் அவெல்லாம் என்ன மேட்டுறான்ப்பா அப்படி சொல்லும்போது சரிங்க சார் சொல்லுங்க சார் அப்படி சொல்லும்போது, இல்ல அவனுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை கண்டாவே ஆகாது, ஏன் அதான் ஆகாதுன்னு அவனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அதனால தான் பொண்ணுங்க ஆக்சுவலி வந்து மீரா பண்ணதுன்னு சொல்லியிருந்தா 1008 குத்தம் கண்டுபிடிச்சிருவான். நீ இது சரி பண்ணல, அது சரி பண்ணல, இது குத்தணும். அதுக்கு தான் வந்துட்டு நான் மீராவோட நேம் மென்ஷன் பண்ணல, லீவுன்னு சொல்லிட்டேன். அதனால நீ எதுவும் சொல்லிக்காத, எனக்கு முக்கிய விஷயம் இந்த விஷயத்த மீரா கிட்ட சொல்லாதுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லும்போது, சார் எதுக்கு ப்ளீஸ்லாம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி. ரொம்ப நல்ல பையன் ஜின்னி அப்படி சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மனசு சரியான இவனா இருப்பான் பொழுது எப்படிலாம் போய் சொல்றான், கேட்டா பாசனும் நீங்க முன்னாடி நிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜின் மனசுல நினைச்சுக்காரு. அதுல ஒண்ணும் இல்லை சார், சரி நான் கிளம்புறேன் அப்படி சொன்னேன். சரி ஜின் போயிட்டு வா, போயிட்டு பேலன்ஸ் வேலையெல்லாம் வந்துட்டு பாருங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்க பாஸ் சொல்லுவாரு. அப்போ இது கெவின் ஜேகே இவங்க வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு வந்துட்டு கார்லாம் எடுத்துன்னு ஒரே காரில் தான் வந்திருப்பாங்க. அப்போ எடுத்துன்னு இருக்கும்போது அப்போ வந்துட்டு கெவின் சோகமாக இருப்பார். என்னடா சோகமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, அது ஜேகே கொஞ்சம் ஜோவியல், கெவின் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஜோவியல், வந்துட்டு கொஞ்சம் டெரர் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் முறைச்சினே இருப்பாது, ரொம்ப சீரியஸாக பேசுவார் எப்பயுமே. அப்போ வந்துட்டு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்று இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஆமாம் கொஞ்ச நாள் கூட சுற்றி நிந்தியா அந்த பார்க்கில் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இதை வந்துட்டு வந்துட்டு ஜேகேவை பார்ப்பாரு, கெவினி பார்ப்பாரு. எப்படா எந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ நாங்கள் சும்மா சொன்னடா அப்படி சொல்லுவோம். இப்போ சொல்கிறீங்களா இல்லை இங்கே காரை நிறுத்தி ஒரு 2 பேர் வீட்டில் தள்ளிட்டு போகுதா அப்படி சொல்லும்போது, இல்லைடா நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அப்படி சொல்லிட்டு, ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லுவார். எந்த பண்ணுறாரு ஒரு நிமிஷத்துல அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு எனக்கு அவாய்ட் பண்ணுதுடா அப்படி சொன்னேன். ஏன் அப்படி கேட்டோன்னே, இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்களாம், அவர் வந்து 2 lakhs வந்துட்டு சேலரி வாங்குறாங்களாம், நல்ல ஜாப்ல இருக்கிறாங்களாம், அதனால என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜேகே சொல்லிட்டு, நீ பெரிய கம்பெனியோட ஓனர்ரா நீ, அது மட்டும் இல்லை நீ ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், அதை சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு
ஜேகே சொல்லும்போது எனக்கு என்னன்னா இப்போ நான் அதெல்லாம் சொல்லி ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணிச்சுன்னா இது மேபி வந்து என்ன லவ் பண்ணதோ இல்லை பணத்தை லவ் பண்ணதோ எனக்கு தெரியாமல் போயிடல. அதுக்கோசரம் தான் சரி நான் எதுவும் சொல்லாமல் நான் சாதாரணமாக வந்துட்டு வேலை பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு வெறும் 25,000 தான் சேலரின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட அப்போதைக்கு நல்லா நல்லா பழகிச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டு இப்படி குண்டை தூக்கி போகுது. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி 2 lakhs சேலரி, நான் உங்களை வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், உங்களை அண்ணனை தான் பார்த்தேன்னு சொல்லுதுடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அப்போ வீ சொல்லுவார் இதுக்கு தான் பொண்ணுங்க பின்னாடிலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறது, பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி மென்டாலிட்டி தான் அப்படி சொல்லும்போது அப்போ ஜேகே வந்து சொல்லுவார் வி ஒரு நிமிஷம் எல்லா பொண்ணுங்களும் இதில் வந்து கம்பேர் பண்ணாத, நல்ல பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் என்ன பொண்ணுங்களை குத்தம் கண்டுபிடிக்கிறதுலே இருக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரும் வந்துட்டு இந்த டைலாக் தான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுங்க என்ன பிரேக்கப் பண்ணிடுச்சு கேட்டால் ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, கேட்டால் இவனை விட ஹை கிளாஸ் பசங்களை பார்த்துட்டு அவங்க கூட போய் கமிட் ஆயிடுறாங்க, அதனால தான் நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீ சொல்லும்போது அதுக்கு ஜேகே சொல்லுவாரு நீ உன் மைண்டில் வந்துட்டு நீ அந்த மாதிரி பதிய வச்சுட்ட, வேற உனக்கு வந்துட்டு பார்க்குற பொண்ணெல்லாம் அப்படி தெரியுது, பட் ரொம்ப நல்ல பொண்ணுங்களும் இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்க, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற பொண்ணுங்களும் இருப்பாங்க, என்ன பாரு நீ ஒரு பொண்ணு பின்னாடி லோனாலே பாரு அந்த பொண்ணு உன்னை பிடிக்கிற சொல்ல போகுது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வியை பார்த்து சொல்ல போகுது என்னது நான் ஒரு பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை, முக்கியமான விஷயம் என் லைஃப்பில் பொண்ணுங்களே கிடையாது, ஓகேவா, என் லைஃப்பில் நான் மட்டும் தான் சிங்கிள் அப்படி சொல்லும்போது இதை நீ எத்தனை நான் சொல்லி தெரியாது நானும் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து விஏ பார்த்து சொல்லும்போது கேட்டு டே கொஞ்ச நேரம் வாய போடுறீங்களா, என்னோட பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவீங்க பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நிற்கிறீங்க, நாங்கள் சண்டை போடல நார்மலா பேசுறேன், நீங்க நார்மலா பேசுற மாதிரியே தெரியலடா, சண்டை போடுற மாதிரி தாண்டா இது, நான் போய் என்னோட கஷ்டம் உன்கிட்ட சொல்ல என்ன சொல்லுன்னு அப்படி சொன்னோன்னு அப்ப வி சொல்லுவாரு ஓகே இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு ஏன்டா நீ பார்க்கணும், நீ எப்பயுமே எங்க பாப்பா அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வி கேட்கும்போது பார்க்ல பாப்பண்டா வாக்கிங்க்கு வருவா அப்படி சொல்லும்போது இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பார்க்க போறோம் பார்க்குறோம் அந்த பொண்ணு ஏன்டா அப்படி சொல்லிட்டு கெவின் கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கதான். அப்போ ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ் இதில் எதுவும் இல்லைங்க இருக்குது, இவரை நம்பி கூட்டணும் போலாமா வேலாமா அப்படி சொல்லிட்டு இல்லை கெவினை வந்துட்டு நான் உஷார் பண்ணலாம் வேணாம்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கெவினை பார்த்து சொல்ல வரதுக்குள்ளே கெவின் வந்துட்டு சரிடா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம போகலாம் அப்படின்னு வாய் விட்டுறா. போச்சு இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது, என்ன பண்ண போறோமோ கடவுளே கெவின் உன்னை என்னடா சொல்றதுன்னு கெவினை மடிப்பாரு. இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் என்ன மறைக்கும் போது ஏன்டா ஜேகே நீ என்ன முறைக்கல எனக்கு பயமாக்கிதுடா அப்படின்னு சொல்லும்போது நான் முறைக்கலடா நீ முறைச்சடா அப்படின்னு சொன்னேன். அப்போ வி வந்துட்டு எதுக்கு நீ அப்போ அவனை முறைச்ச அப்படி கேட்கும்போது நான் முறைக்கலடா நீ ஏதோ மைண்ட் வாய்ஸில் நினைச்சதானே என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு வி கேட்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மனசுல நினச்சி அப்படிலாம் நினைப்பினாடா நான் உன் ஃப்ரெண்டுடா அப்படி சொன்னது யாரு நீ உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன கெவின் அப்புறம் வந்துட்டு வி இவங்க 2 பேர் வந்து கசின் பிரதர்ஸ், ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு ஃப்ரெண்ட், ஆக்சுவலி இவங்க 3 பேருமே பயங்கர ரிச் அப்புறம் பிஸ்னஸ் பர்சன், இவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க இவங்க 3 பேருமே. ஆக்சுவலி இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை சைல்டுஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட், அப்புறம் வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க இதுக்குள்ள, பட் இவங்க 3 பேரும் செப்பரேட்டாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தினே இருக்கிறாங்க, இவங்க வந்துட்டு ஓனாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ரீச் ஆகிட்டு அவங்க கேபினெட்டுக்கு போயிடுவாங்க, போயிட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சாயந்தரம் ஆகிடும். அப்போ வந்துட்டு ஜேகேவும் கெவினும் வி கேபினுக்கு வந்துட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது எங்கே போகலாம் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேலை முடிச்சுட்டு போகலாம், எப்பயுமே வேலைன்னு இருக்காதுடா கொஞ்சமாச்சும் கூட எங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறா, கண்டினியூஸாக நீ வேலை பண்ணுறத பற்றி எங்களையும் போட்டு சாவடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது கெவின் ஆமாண்டா முடியலடா நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், இதில் இன்னும் கொஞ்சம் நீ வேலையை கொடுத்து என்ன சாவடிக்கிறேன், நீ நல்ல கஷ்டத்தில் அப்படி சொல்லும்போது அதே சொன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆண்டா நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படி சொல்லி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கெல்லாம் தான் நீ காட்டுச்சு, எனக்கு மனசே உடஞ்சி போச்சு தெரியுமா, ஆனா நான் கேட்டதுக்கு நான் உங்களை பிரதரு அண்ட் ஃப்ரெண்டா பாக்குறேன் டைலாக் சொல்லிட்டுறேன் கஷ்டமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வி வந்துட்டு அவரோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா இப்போ அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஏன்னா வியோட ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு அவர் வந்து வார்ட்ரோப் வச்சிருப்பாரு, இவங்க வந்துட்டு வேலை முடிச்சுட்டு எங்கேயாவது வெளில போகிறதா இவங்க 3 பேருமே அந்த வார்ட்ரோப்பில் போயிட்டு கேஷுவல் ட்ரெஸ் வேர் பண்ணி போவாங்க, இது எப்பயுமே வழக்கம். இப்போ நம்ம எங்கடா போகிறோம் சொல்லி ஜேகே கேட்கும்போது எங்கேயோ போகலாம் போயிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து இதுல ஏதோ இல்லைங்க இருக்குது இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது என்ன சம்பவம் தான் தெரியல கடவுளே அப்படி சொல்லிட்டு இன்னொரு என் மூஞ்சை பார்த்துட்டீங்க 2 பேரும் போகடா அப்படி சொல்லிட்டு வி சொல்லும்போது போறேன்டா. அதுக்கு கேள்வி சொல்லுவான் நீ ஃபர்ஸ்ட் போய் சேஞ்ச் பண்ணுவா ஜேகே நான் இதுலயே வரேன் நீயும் சேஞ்ச் பண்ற அப்படி சொல்லிட்டு வி சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு கெவின் ஏன்டா இப்படி பண்ற நான் எதுவும் பண்ணல ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண சொன்னேன்
அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஜேகே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் கெவினும் சேஞ்ச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வியும் போய் சேஞ்ச் பண்ணி வந்துட்டு வா போகலாம் அப்படி சொல்லும்போது எதில் போகலாம் அப்படி சொல்லி நார்மல் காரில் போகலாம், எந்த நம்ம ஆஃபீஸார் எதுவும் வேணாம் சொல்லிட்டு நார்மல் காரில் போகலாம் சொல்லிட்டு எங்கே போகலான்னு சொல்கிறான்னு புரியலையே அப்படி சொல்லிட்டு கெவினும் ஜேகேவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்போ வி கேட்பாரு என்னடா முகத்தை பார்த்துக்கிறீங்க, பார்க்கு தான் போகிறது, நீ போவரில்ல அந்த பொண்ணை பார்ப்பரில்ல அந்த பார்க் அப்படி சொல்லும்போது ஜேகேக்கு ஓகே இன்னைக்கு ஏதோ இருக்குது பிரச்சனை அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் மனசில் நினச்சிக்காரு. ஆக்சுவலி இப்போதைக்கு போவேன் நம்ம நாளைக்குனா போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது கிடையாது இன்னைக்கு நம்ம போயே போகிறோம் அப்படி சொல்லும்போது நீ இப்போ ரூட் சொல்கிறே இல்லையாடா அப்படி சொல்லிட்டு மெட்ற மாதிரி கெவினை கேட்கும்போது ஏன்டா அப்படி கேட்குற சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்போ கெவின் வந்துட்டு சொல்லுவார் ரூட்டு. ஆக்சுவலி அவங்களும் பார்க்க ரீச் பண்ணிடுவாங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வீட்டை ரீச் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு சின்ன அவர் வீட்டுக்கு போயிடுவார். நீங்கள் ரீச் ஆகிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிது ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருப்பீங்க. சரி காஃபி உங்கள் அம்மா வந்து காஃபி பண்ணியிருக்கா குடிச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி இல்லை வேணாம் கொஞ்சம் குடிடா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குடிக்க போவீங்க. அந்த காஃபி வந்துட்டு உங்கள் மேலே கொட்டிடும் அந்த பிங்க் கலர் அந்த ட்ரெஸ்ஸில். ஓ மை காட் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் போட்டு போகலாம் ஆசையாக அது எப்படி கொட்டிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு அங்கே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்குது அதை எடுத்து போட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு போயிட்டு பார்க்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்போ போட்டுன்னு நீங்களும் நார்மலாக வந்துட்டு அந்த பார்க் ஆக்சுவலி இவங்க எந்த பார்க்கில் இருக்கிறாங்களோ அதே பார்க்கு தான் நீங்களும் போகிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு இயர்ஃபோன் போட்டுக்கணும் சாங் கேட்டுக்கணும் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்க. பட் அந்த 3% உங்களை பார்க்கல நீங்களும் அவங்கள பார்க்கல, நீங்கள் ஒரு சைடு அவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க. அப்போ கேட்பாரு எந்த பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வரலடா நல்லா பாரு வந்துட்டாரா இல்லை யாரோ போய் சொல்றியா நீ அப்படி சொல்லும்போது அதுக்கு ஜேகே கேட்பாரு உனக்கு என்னதான்டா பிரச்சனை இப்போ அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த பிரச்சனை தான் அந்த பொண்ணை நான் பார்க்கணும் உங்களுக்கு தான் பொண்ணுலே பிடிக்காதே அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது நான் இப்போ அதெல்லாம் கேட்கல நான் பார்க்கணும்னா பார்க்கலாம் அப்படி சொல்லி கோமா பேசுவேன். ஐயோ இவங்கிட்ட வாயை கொடுக்க நம்ம சைலண்ட் ஆயிடணும் சொல்லிட்டு ஜேகே சைலண்ட் ஆயிடுவாரு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வரும். இங்க பாருங்க நேரம் நீங்களே எல்லோ கலர் ட்ரெஸ் அந்த பொண்ணு எல்லோ கலர் ட்ரெஸ். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கலாம் அந்த பர்சனுக்கு வந்து கையை பிடிச்சின்னு வரும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து கெவினை பார்த்துட்டு உடனே அவாய்ட் பண்ணு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வர முடியுமா, நீ கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் ஏதோ திங்ஸ் சொல்லி அனுப்பி கொஞ்சம் வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணு அன்றைக்கினா கெவின் கிட்ட இதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசாதீங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சொல்லலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவேன். அந்த ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க அந்த பர்சன் கையை தான் பிடிச்சின்னு இருக்கேன். இது பாருங்க எனக்கு கஷ்டமே ஐயோ போச்சா அப்படின்ற மாதிரி தான் மனசுல இருக்கும். சரி வீட்டு அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படி சொல்லிட்டு அவர் சோகமாக இந்த பக்கம் திரும்பிவார். சோகமாக இவர் திரும்பி பார்த்துட்டு கேட்பாரு என்னடா ஆச்சு, இல்லைடா அந்த பொண்ணு தான்டா எந்த பொண்ணுடா அப்படி சொல்லும்போது எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிதே அந்த பொண்ணு தான் அப்படி சொன்னேன். அந்த பொண்ணு அதே அவங்க ஃபியான்சி கிட்ட வந்துட்டு திங்ஸ் வாங்க சொல்லிட்டு அவரை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அனுப்பி விட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டோம். அவங்க இப்படி போவாங்க நீங்கள் அப்போ தான் வருவீங்க நீங்கள் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி ஆக்சுவலி வீ நான் நினச்சிக்காரு நீங்கள் தான் சொல்லிட்டு அப்போ வீக்கு உங்களை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகும். என் ஃப்ரெண்டை கதறி விட்டு நான் ஜாலியாக வந்து இயர்ஃபோன் போட்டுக்கணும் சாங் கேட்டு நான் போட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்காரு. கேவின் வந்து சோகமாக இருக்குது அந்த பக்கம் திரும்பி வைப்பாரு. அப்போ வந்துட்டு இதே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது நான் வரடா கொஞ்சம் நேரம் சும்மா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. அவரும் பார்த்துருக்க மாட்டாரு எல்லோ கலர் ட்ரெஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாருல்ல. இப்போ வந்து கோவமாக வந்துட்டு யாரு உங்களை பார்த்து நடந்து வருது. பட் நீங்கள் வந்துட்டு கவனிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எப்பவுமே கவனிக்க மாட்டீங்க. பாட்டை போடுங்க ஹெட்ஃபோன் ஒயர் போட்டு நீங்கள் மட்டும் போவீங்க. அப்போ வந்துட்டு டேரெக்டாக உங்களை நோக்கி வரும்போது ஜேகே வந்துட்டு பார்த்து ஐயோ இப்போ எது பிரச்சனை சொல்லிட்டு அவர் வந்து பின்னாடி ஓடிடுவார். போயிட்டு உடனே வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் இயர்ஃபோன் ஒயர் கழிச்சிட்டு சொல்லுங்கள் யாரும் சொன்னேன் ஒரு ரேஸ் சளீர் தான் உங்கள் கண்ணத்துல அடிச்சுட்டு சளீர்னு உங்களை நீங்கள் கண்ணத்தை பிடிச்சிக்கின்னு உங்கள் கண்ணெலாம் கலங்காரம் பிடிச்சிடும் எவன்டா நீ மட்டும் வந்த ஒரு நிமிஷம் நீங்க சொன்னேன் இப்போ என் கண்ணத்தில் சளீர்னு ஒரு அடிச்சிட்டியடா அப்படி சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிங்க வாயை திண்டு சொல்லதான் மாட்டீங்க. அப்போ சொல்லுவாரு உன்ன மாதிரி சீப் மென்டாலிட்டி போனால் நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அவன் கம்மி சம்பாதிக்கிறான் சொல்லிட்டு அவனை கழட்டி விட்டு வேற ஒருத்தனை போய் என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன். உன்ன மாதிரி பொண்ணெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருகருப்பாக இருக்குது. என்ன ஒரு கேவலமான நீ பொண்ணாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். கெவின் வந்து சரி இதே என்ன சமாதானப்படுத்துவானுங்கன்னு நினைச்சா இவனுங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களை பார்த்து திட்டின்னு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க. பட் திட்டுற வந்துட்டு அந்த முக ஆக்ஷன்லாம் வந்துட்டு கெவினுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கெவின் வேகமாக ஓடி வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கும்போது என்னடா பண்ணுறேன் உனக்கு ஏமாத்தனால இந்த பொண்ணு அதுக்கு தான் சளின்னு ஒன்று கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த பொண்ணு உனக்கு ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்க கெவின் நீ போயிட்டு இந்த பொண்ணு சுற்றி உன் டைம் வீண் பண்ணி அப்படி சொல்லும்போது
அப்போ அந்த கெவின் கூட வந்துட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்டால அந்த பொண்ணு இதை கேட்டு எப்போ நம்ம கிரேட் எஸ்கேப் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க பிளேஸ் ஆல்ரெடி திங்ஸ் வாங்க சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு இன்னும் போயிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே கெவின் ஏன்னா வந்துட்டு இப்போ இவங்களை பற்றி கான்வர்சேஷன் போயின்னு இருக்குதுன்னு நம்ம எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக கிளம்பி போயிடும். அப்போ வந்து கெவின் சின்னோட பொண்ணி வச்சிருக்கிறேன், நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு இல்லடா அப்படி சொல்லும்போது இப்போ ஜேகேக்கும் வீக்கும் ஷாக்கு. நீங்க கன்னத்துல கையை வச்சுருந்தா இருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்க பீப்புள் யாரும் அவ்வளவா கிடையாது ஜனங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துச்சு. அந்த பொண்ணு இந்த விஷயத்த கேட்டோன்னே அந்த பொண்ணு வேகமா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும். இது தெரியாத வீதான் நீங்க நினைச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஜேகே வந்து சாரிங்க தெரியாமல் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் வந்து சாரி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபீஸ் சொல்ற, ஏய் நீங்கள் ஏன்டா சாரி கேட்குறீங்க, இந்த என்னோட கார்டு உன்னை அடிச்சதுக்கு பதிலாக உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ சொல்லு நான் தரேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கார்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும். எவன்டா நீ வந்த அடிச்சு ஒரு சாரி கேட்கறதுக்கு பதிலாக விட்டுட்டு பணம் தரேன் இந்த கார்டை பிடின்னு சொல்கிறேன். நீதான் மனுஷனா மிருகமா சொத்து மனசெல்லாம் நினைக்கிறீங்க. இப்போ கூட வாயை தெரிந்து சொல்லலை, கண்ணுக்கு தண்ணி கொட்டுன்னு கொண்டுது. இதை பார்க்குற ஜேகேக்கும் கெவினுக்கும் கஷ்டமா இருக்குது. ஏன்னா உங்க கண்ணுல அப்படி வருது. ஆனா வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நின்று இருக்காது. அப்ப நீங்க வந்துட்டு உங்க கண்ணை தொடச்சிங்கன்னா அந்த கார்டை ரிட்டர்ன் வந்துட்டு யாரும் நீங்க ஜேகேட்ட கொடுக்குறீங்க. எனக்கு இந்த கார்டில் எதுவும் தேவையில்லைங்க, எனக்கு காசும் தேவையில்லை. முதல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இன்னொருத்தவங்க பிஹேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க சொல்லி கொடுங்க. ரொம்ப பொறுமையா சொல்லுங்க நீங்க அந்த விஷயத்த கூட. ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு உங்க ஃப்ரெண்டை வந்துட்டு சொன்ன ஒரே காரணத்துக்கு வந்து அடிக்கிறீங்களே, முக்கியமான விஷயம் அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பேசணும். பொண்ணுங்கனால எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடி போறதோ இல்ல பணக்காரனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு. அதனால வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை அடிச்சுட்டு இந்த மாதிரி வார்த்தை தான் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி எனக்கு உங்க ஃப்ரெண்டை இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன் என் லைஃப்ல எப்பயுமே. முக்கியமான விஷயம், அடிச்சுதான் நீங்க பணம் கொடுத்தா எனக்கு எல்லாமே சரியா போயிடுமா? நீங்க இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பேசல, இதெல்லாம் வந்துட்டு ஜே கிட்ட தான் சொல்றீங்க, ஜேகே கெவின் கிட்ட. அதனால உங்க ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் என் லைஃப்ல என்னைக்கே பார்க்கலாம்னு நினைச்சுக்கிறேங்க இது அப்படி சொல்லிட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ வந்துட்டு கெவின் சொல்லுவாரு, சிஸ்டர் சாரி அப்படி சொல்லிட்டு அவர் சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுவார். ஏன்னா இப்படிலாம் அடிச்சிருக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம இப்படி சொன்னதான் கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் நீங்க ஆவீங்க சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க கெவினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஜேகே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. எனக்கு உங்க பேர் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது நீங்க அதுக்கும் ஸ்மைல் பண்ணிக்கினே போயிடுங்க. வந்துட்டு ஒன்றுமே பேச மாட்டாரு, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நிற்பாரு. இது பார்க்குற கெவினும் ஜேகே வந்துட்டு விய மறைப்பாங்க. நீங்க என்ன மறைச்சு சொன்ன, ஏன்டா பாவம் அந்த பொண்ணு யானதே அதை போய் இப்படி சடின்னு அடிச்சுக்கிட்டேடா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, நீ தானே எல்லோ கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கெவினை பார்த்து சொல்லும்போது, சொன்னேன்டா சொன்ன போய் அடிச்சுக்கியாடா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் போய் சொல்லும்போது இல்லை நான் உங்களை ஃப்ரெண்டா அண்ணனா பார்க்கறேன்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டுட்டு பட் என்னன்னா ஏன் தப்பு தான்டா, நான் தான் வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணல, நல்லா பேசிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்னது கரெக்ட் தானே, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது கரெக்ட் தானே தோணுதுன்னு சொல்லிட்டு கெவின் வந்துட்டு இப்படி சொல்லும்போது இதை ஜேகே வந்துட்டு ஆமாம் இல்லை, ஏன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம், இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கல. அந்த பொண்ணு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும்போது யாராவது சூஸ் பண்ணாங்க, ஏன்னா சுச்சுவேஷன் பொறுத்து வேறு வழி இல்லாமல் கூட சூஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு அப்போதான் நினைக்கிறாங்க. அது கெவின் சொல்லிடு, நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன்னு அந்த பொண்ணை அப்படி சொன்ன பிறகு எனக்கு அந்த பொண்ணு மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை. பட் என்ன லேசாக கஷ்டம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் சுத்தணும் அதான் இருந்துச்சு. அதுக்கு தாண்டா அப்படி திரும்பினா, நீ அதுக்கு போயிட்டு சலின்னு கணக்குலேயும் வாங்கிட்டா, இது நியாயமாடா அப்படி சொல்லும்போது அப்போதான் வந்துட்டு வீக்கே வந்துட்டு தோணும், ஆமாம் என்ன இருந்தாலும் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே வந்து நம்ம கை நீட்டி அடிச்சிருக்கலாம் தப்புன்ற மாதிரி மனசில் தோணும். ஆனால் வெளியில சொல்லிக்க மாட்டாது. அப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுவாரு. இப்போ வந்துட்டு வீக்கே ஒரு மாதிரி இருக்கும் உருத்தலை, நம்ம இப்படி அடிச்சுட்டுமே கை நீட்டி யாருன்னே தெரியாத பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ சரி அவங்க போகலாம்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க பார்க் என்ட்ரன்ஸ்க்கு வரல, நீங்கள் பார்க் சுற்றி மறுபடியும் ஒரு ரவுண்ட் தான் வருவீங்க. அப்போ மறுபடியுமே நீங்கள் அவங்களை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 3 பேருமே. நீங்கள் வந்துட்டு அவங்க 3 பேரும் உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் அவங்க 3 பேரையும் பார்க்கவே கூடாது சொல்லிட்டு வேற பக்கம் திரும்பினே நடந்து போவீங்க. நடந்து போகிறேன்ற பேர்ல அங்கே இடிச்சுன்னு விழுந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு கத்துங்களா. இதை பார்க்குற ஜேகே வந்து சிரி வரும். அப்போ ஜிகே வந்துட்டு உங்களை தூக்கி விடுவாங்க. ஐயோ ஓகே ஓகே, ஏங்க பார்த்து போக மாட்டீங்களா, எங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சதுன்னா ஓகே, பட் சைடில் என்ன இருந்துச்சு நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க, அதனால விழுந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடும். இல்லை ஆக்சுவலி எனக்கு வலிக்குது அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் இப்படி பேசுகிற விதம் வந்துட்டு என்ன தெரியல ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிட்டேன். சரி கை கொடுங்க அப்படி சொல்லணும். இல்லை பரவாயில்ல நான் எழுச்சிக்கிறேன். இல்லைங்க உங்களுக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்போ ஜேகே தான் கையை பிடிச்சி தூக்கி சைடில் உட்கார வைக்குவாங்க. நீங்கள் எங்களை பார்க்கலையானு பரவாயில்ல, பட் பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்து நடங்க அப்படி சொல்லும்போது ஓகேங்க அப்படி சொல்லும்போது அண்ட் சாரிங்க என் ஃப்ரெண்ட் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் சொல்லுவார். கெவின் வந்துட்டு ஐ ஓகே சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? வி மட்டும் எனக்கு இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் நின்றுப்பாரு. நீங்கள் ஆனால் வியை பார்க்கவே மாட்டீங்க, ஆனால் வி உங்களை தான் பார்த்துன்னு இருப்பாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்போ ஜேகே வந்து சொல்லுவாரு, என் பேர் ஜேகே, இவன் பேர் கெவின், அங்கே உங்களை அடித்தேன் அவன் பேர் வி அப்படி சொல்லும்போது ஏங்க இப்போ அவரை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லைங்க பேர் சொன்னேன், உங்கள் பேர் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, சைலண்டாக இருப்பீங்க. உங்கள் பேரை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ணிட மாட்டோங்க, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன் சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து மெதுவாக கேட்பாரு. நீங்கள் சொல்லுங்க என் பேர் மீரா அப்படி சொல்லிட்டு சோகமாக சொல்லிங்க. அது ஏன் மீரா ரொம்ப அழகாக இருக்குதுங்க உங்களை மாதிரி சொல்லும்போது நீங்கள் இப்போ இடம் வந்துட்டு ஜேகே பார்ப்பீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து எல்லாரும் அழகாக இருக்குதுன்னு சொன்னால் சிரிப்பாங்க. பட் நீங்கள் ஒரு வியர்ல கொடுக்குறீங்களா அதை பார்க்குற ஜேகேக்கு நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சைலண்டாக தலைக்கீழே குனிஞ்சிக்கோங்க. என்னாச்சுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க வலிக்குதுங்க அப்படி சொல்லும்போது நான் வேணா அவங்க கூட கொஞ்சம் தான் இருக்குதுங்களா அப்படி சொல்லும்போது இதை பார்க்குறக்கே எனக்கு இது எங்கேயோ வித்தியாசமாக பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஜேகே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். வி வந்துட்டு நான் சொல்கிறேன் நம்ம போகலாமாடா அப்படி சொல்லிட்டு ஜோராக சொல்லுவார். இது கேட்குறேன் உங்களுக்கு வந்துட்டான் நான் இவனையும் மூஞ்சம் வந்து அடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்கல, இப்போ விழுந்துட்டேன் ஏதாவது என்னாச்சுன்னு கேட்குறானா அப்போ தான் உங்களுக்கு நம்ம எதுக்கு இவன் கேட்குறானா சொல்லிட்டு நம்ம நினைக்கிறேன் சொல்லிட்டு மனசுக்குள்ள வாடா போடா அப்படி இப்படின்னு திட்டிங்க. ஆனால் வெளியில் வாயை திறக்காத ஊமை போடல நீங்கள். அப்போ அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி கிளம்பி அவங்க போய் கார் எடுப்பாங்க. நீங்களும் வந்துட்டு ஓகே நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு மெதுவாக நடந்து போகலாம் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் நடந்து போவீங்க. ஆக்சுவலி கார் நீங்கள் கேட்லேருந்து நீங்கள் போகிற ரூட்டில் வந்துட்டு அவங்க கார் எடுத்து ஆப்போசிட் வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரைவ் பண்ணுவார். ஆக்சுவலி அவர் கிளாஸ் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ வந்துட்டு வி வந்துட்டு உங்களை பார்ப்பாரு. நீங்கள் வந்துட்டு பழைய மாதிரி இயர்ஃபோன் போட்டுக்கணும் சாங் கேட்கணும் நடந்து போவீங்க. பட் நீங்கள் அவரை பார்க்க மாட்டீங்க, அவர் மட்டும் தான் உங்களை பார்ப்பாரு. பார்த்துட்டு போயிடுவாரு பெற்று. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லி என்ன நினச்சாலும் தெரியல, எதுவுமே பேச முடியாது, சைலண்டாக இருப்பார். இதை பார்க்க ஜேகேக்கு இவன் சைலண்டெல்லாம் இருக்க மாட்டான், நீ என்ன ஆச்சு திடீர்னு சைலண்டாக இருக்கிறான், ஒரு நல்லவனா மாட்டானா ஒரு பொண்ணை அடிச்சதுனால அப்படி சொல்லிட்டு கெவின் வந்துட்டு இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்கிற பேரில் வாயை விட்டு வெளில சொல்லிடுறாரு. அதுக்கு வந்துட்டு ஏன் அந்த பொண்ணு கொடுத்த மாதிரி ஒரு உதவ உனக்கு கொடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டா என்ன கொடுக்கணும் இல்லை இவனை நீ மனசுக்குள்ள நினைச்சு சொல்றன்ற பேர்ல வெளில தாண்டா சொல்லிருந்தேன் அப்படி சொல்லிட்டு வி சொல்லுவாரா. அதுக்கு வந்துட்டு ஜெய்க்கு வந்து சிரிப்பாரு. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா அப்படி. அதுக்கு மட்டும் இல்லை மீரான்ற பேர் இவ்வளவு அழகாக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ஜெய்க்கு இதை சொல்லும் போது வி வந்துட்டு அதுக்கு வி வந்து சொல்லுவார் அதெல்லாம் ஒரு பேரு அதெல்லாம் ஒரு மூஞ்சி நல்லாவே இல்லை அப்படி சொல்லும்போது அப்போ ஜேகே வந்துட்டு நீ எப்பயும் எந்த பொண்ணை பற்றி இப்படிலாம் பேச மாட்டேன் இன்னைக்கு ஏன் அப்படி பேசுற அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது வி சைலண்ட் ஆயிடுவாரு. அப்போ ஜேகே சொல்லுவார் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மறுபடியும் நான் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியலடா அப்படி சொல்லும்போது வி இப்போ எதுவும் பேச மாட்டாரு. கெவின் வந்துட்டு கொஞ்சம் சும்மா இருறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு வி வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆக்சுவலி வந்துட்டு கெவினும் வியும் வந்துட்டு அவங்களும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வி வந்துட்டு சைலண்டாக ரூமுக்கு போயிடுவார். போயிட்டு கொஞ்சம் வருத்தப்படுவார், யாருனே தேவைப்பட கை நீட்டே அடிச்சிட்டேன், ஒரு சாரி கூட கேட்கல, நம்ம சாரி கேட்காம நம்ம ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம பண்ண தப்பு தான் சொல்லிட்டு மனசுக்கு நினச்சி ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் அவர்கிட்டயே அப்புறம் ஆன்சர்னு சொல்லிக்கிறார் அவரே. ஆமாம் நம்ம தெரியாமல் அடிச்சுட்டோம் அதுக்கு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சும்மா ஆகிடுவார். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுங்க. ஆகிட்டு போயிட்டு என்னடியே உன் கண்ணை இப்படி ரெட்டாக செவந்து இருக்குது சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்கும்போது இல்லைம்மா இடிச்சுக்கணும் அது எப்படி கண்ணத்தில் போய் இடிச்சுவாங்க யாராவது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்கும்போது அம்மா நீ புத்திசாலித்தனமா கேள்வி வைக்கிறேன்ற பேரில் என்னை இப்போ கேட்காதே இருந்தாலும் நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் யோசிச்சு என்னன்னு கேட்டால் சொல்லிட்டு போடி அப்படி சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா ப்ளீஸ்மா எனக்கு தலை வலிக்குது அப்படி சொல்லும்போது அதே காஃபிலாம் குடிச்சிட்டு போனேன் மா தலை வலிக்குதுன்னா எனக்கு இப்போ வலிக்குது ஓகேவா சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு போய் பாடு அப்படி சொன்னேன். இல்லை எனக்கு பசிக்கல இங்கே பாரு சாப்பிடு அப்படி சொன்னேன். அப்ப நீங்க சாப்பிட்டு நீங்களும் உங்க ரூம் போயிடுங்க. எவன்டா நீ என்ன இப்படி அடிச்சுட்டா என் கண்ணமே இப்படி ஆயிடுச்சு கண்ணமே இப்படி செவந்துடுச்சு நாளைக்கு ஆபீஸ்ல போய் ஜின்னு கேட்டாங்க என்ன சொல்றது கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்க படுத்துவீங்க. ஆக்சுவலி இதோட இந்த 1 ஷாட் முடியுதுடா. ஆக்சுவலி இது 1 ஷாட்டா எஃப்எஃப்ஐ எனக்கே தெரியல.